பர்ஃபெக்ட் கிரைம்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது எந்த தடயமுமே இல்லாம குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாத கிரைம் தான் பர்ஃபெக்ட் கிரைம். ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் கிரைமை யாருமே பண்ணலைங்கிறது தான் உண்மை. 30 வருஷம் கழிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்ச கேஸும் இருக்கு, 24 மணி நேரத்துக்குள்ளேயே குற்றவாளியை கண்டுபிடிச்ச கேஸ்களும் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது பர்ஃபெக்ட் கிரைமா பண்ணணும்னு நினைச்சு ஹவாலா பண முதலைகளை இல்ல முதலாளிகளை குறி வச்சு கடத்தி கொலை செஞ்சு கொள்ளையடிச்ச கும்பலை பத்தி தான். 1970களிலேயே தமிழ்நாட்டோட ஹெட்லைன்ஸ் நியூஸா இருந்தது விஷ ஊசி வழக்கு. அப்படி என்ன நடந்தது இந்த கேஸ்ல? த பெத்தடின் கில்லர்ஸ் ஆஃப் 1970s எபிசோட் 1, கத்தியின்றி ரத்தமின்றி. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது நம்மளை எங்க போய் நிறுத்தும்? நம்ம ஆசைப்படுற அந்த விஷயத்துக்காக நாம எந்த எல்லை வரைக்கும் போக ரெடியா இருப்போம். நம்ம ஆசை நேர்மையானதா நியாயமானதா இருந்தா நம்ம அதுக்காக செய்யற முயற்சியை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. அதுவே அது தப்பா இன்னொருத்தரோட உடமையா இருந்தா அங்கதான் பிரச்சனையே. மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிற பண ஆசையை அடக்க கொள்ளை கொலைன்னு மனுஷனே வேட்டையாடின சீரியல் கொலைகள் தான் விஷ ஊசி வழக்கு. Section 302, a Tamil True Crime Podcast. The Pethadine Killers of 1970s. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புது எபிசோடு. இந்த வழக்கை பத்தி தெரிஞ்சுக்க நாம 52 வருஷம் முன்னாடி டிராவல் பண்ணி போகணும். அது 1972வது வருஷம். இப்போ நாம சொல்ற மெட்ரோ சிட்டி சென்னை, மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு கிராமமா இருந்தது. மெட்ராஸே அழகான கிராமம்னா ஆந்திரா எல்லையில சுத்தியம் பச்சை பசேல்னு அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதியா இருந்தது வெங்கடகிரி மலை. ஆடு மாடு மேய்க்க வர்றவங்களை தவிர வேற ஆட்கள் நடமாட்டம் இல்லாம சுத்தியும் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிற அமைதியான இடம். அன்னைக்கு காலையிலேயே ரொம்ப பரபரப்பா ஆம்புலன்ஸ் சத்தம், போலீஸ் ஜீப்னு ஆரவாரமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் அங்க புதுசா வந்திருந்த ஒருத்தர், சுத்தி இருக்கிற கிராம மக்கள் யாருக்குமே யாருன்னு தெரியாத ஒருத்தர், சொல்ல போனா யாருக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர். அதை விட முக்கியமான விஷயம், உயிரில்லாத ஒருத்தர். யாரையா இந்த உடலை முதல்ல பார்த்தது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரணையை தொடங்கினாரு. தினமும் இங்க ஆடு மேய்க்க வருவே சாமி. இன்னைக்கு காலையில வந்தப்ப என் கூட வந்த நாய் பணத்தை பார்த்து குலைச்சது, அப்பதான் பார்த்த சாமி அப்படின்னாரு அந்த கிராமத்துக்காரரு. டெட் பாடி இருந்த இடத்தை சுத்தி நோட்டம் போட்டாரு இன்ஸ்பெக்டர். அது அக்டோபர் மாசங்கிறதால காலையில பெஞ்ச சாரல் மழையால அந்த இடத்துல தர நனைஞ்சு ஈரமா இருந்துச்சு. அந்த இடத்தை சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தாரு இன்ஸ்பெக்டர். டெட் பாடி இருந்த இடத்துல இருந்து 10 மீட்டர் தள்ளி 4 ஷூ மார்க் இருக்குங்கிறது அப்பதான் அவர் கண்ணுல படுது. போட்டோகிராஃபரை கூப்பிட்டு 4 வெவ்வேறு ஜோடி ஷூக்களோட கால் தடத்தை போட்டோ எடுக்க சொன்னாரு. ஏட்டையா, அந்த இடத்த சீல் பண்ணுங்க, யாரையும் உள்ள விடாதுங்க, அந்த இடத்த சுத்தி நல்லா சோதனை போடுங்க, ஏதாவது தடயம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு ஏட்டுக்கு உத்தரவு போட்டாரு இன்ஸ்பெக்டர். சார், மழையில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அழிஞ்சிட்டதா ஃபோரன்சிக் சொல்கிறாங்க, எந்த தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியலையா சார் அப்படின்னு ஏட்டு பதில் சொன்னாரு. என்னையா இப்படி சொல்றீங்க? டெட் பாடி பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, யார் கொன்னாங்கன்னு தெரியல. சரி, பாடியை ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு இன்ஸ்பெக்டர். கிரைம் சீன்ல இருந்து ஜிஹெச்சுக்கு போன பாடியை டாக்டர் ஆட்டாப்சி பண்ணாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பாடியை பத்தின டீட்டெயில்ஸை சொன்னாரு டாக்டர். இறந்து போனவருக்கு 30லிருந்து 32 வயசுக்குள்ள இருக்கும். இவர் இறந்து 2 நாள் ஆகுது. இறந்து போனவரோட உடல்ல விஷம் இருக்கு. அது இந்தியாவில் கட்டுப்பாடுகளோட பயன்படுத்தப்படுற ஒரு மருந்து. அளவுக்கு அதிகமாக போட்டதால விஷமாகி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. சாவறதுக்கு முன்னாடி போராடினதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப விஷம் அவருக்கு தெரியாம கொடுக்கப்பட்டுச்சா, இல்லாட்டி அவருக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்களா? அவரோட வலது கையில ஊசி போட்டதுக்கான அடையாளம் இருக்கிறதா டாக்டர் சொல்றாரு. அப்படின்னா யார் இந்த ஊசியை போட்டிருப்பாங்க?
அப்படின்னு மூளையை போட்டு கொடைஞ்சாரு இன்ஸ்பெக்டர். இறந்து போனவரை பத்தி எந்த விவரமும் இல்லை. அதுக்கு மேல சொல்ல அந்த டெட் பாடியிலேயே எந்த ஆதாரங்களும் இல்லை. இறந்தவர் யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க? இந்த கேள்விகளோட ஜிஹெச்ல இருந்து வெளியே வந்தார் இன்ஸ்பெக்டர். அன்கிளைம் பாடி, அன்சால்வ்டு கேஸா அதோட நின்று போச்சு விசாரணை. சரியா 10 நாள் கழிச்சு அக்டோபர் 24 மெட்ராஸ் சிட்டியில 7 கிணறு பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சோகமும் தவிப்புமா வந்தாரு வயசான ஆள் ஒருத்தர். இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணுங்க, என் மருமவ பிள்ளைய காணோம், அதை பத்தி புகார் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த வயசான ஆள். அவர் பேரு அப்துல்லா. எனக்கு சொந்த ஊரு கீழக்கரங்க. என்னோட மருமவ புள்ள பேரு தைக்கா தம்பி. தொழில் விஷயமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்தாருங்க. வேலை முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாரு. ஆனால் அவர் வீட்டுக்கு வரல, ஃபோனும் பண்ணலை. அவர் என்ன ஆனார்னு தெரியல, அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்துல்லா. புகாரை வாங்கிக்கிட்டு அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வச்சாங்க போலீஸ். ஆனால் விசாரணையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. 10,000 ரூபாய் பணத்தோட தொழில் விஷயமா மெட்ராஸ் வந்தாரு தைக்கா தம்பி. இதை தவிர அவங்க கிட்ட வேற எந்த தகவலும் இல்லை. பள்ளத்தில் சிக்கின கார் சக்கரம் மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாம போலீஸும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1972 10,000 ரூபாய் பணங்கிறது இப்ப 10 லட்சத்துக்கு சமம். பணத்துக்கும் தைக்கா தம்பிக்கும் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. 2 மாசமா தைக்கா தம்பி கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்துல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாரு. அதனால அவரோட அழுத்தத்தால கேஸ் சிபிசிஐடி விசாரணைக்கு மாறுச்சு. தைக்கா தம்பி மிஸ்ஸிங் கேஸ் விசாரணைய அப்போ மெட்ராஸ் சிட்டியோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இருந்த ஃப்ரெட்ரிக் விக்டர் அருள் தலைமையிலான டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. தைக்கா தம்பி மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்தாரு, அவர் மெட்ராஸ்க்கு எதுல வந்தாரு, எங்க தங்கினாரு, எதுவுமே தெரியல. தொழில் விஷயமா மெட்ராஸ் வந்தாருன்னா அவர் பஸ் இல்ல ட்ரெயின்ல வந்திருக்கலாம். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி இருக்கிற ஹோட்டல்கள்ல தங்கி இருந்திருக்கலாம். அந்த ஸ்பாட்டுகளில் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு ஐஜி அருள் உத்தரவு போட்டாரு. போலீஸ் டீம் 12 பெரிய ஹோட்டல்களில் செக் பண்ணாங்க. கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எழுதல லெட்ஜரை செக் பண்ணதுல அக்டோபர் மாசம் தைக்கா தம்பிங்கிற பேர்ல தங்கினதா எந்த பதிவும் இல்லை. விவரம் சேகரிக்க போன போலீஸ் வெறுங்கையோட திரும்பி வந்தாங்க. சிபிசிஐடிக்கு மாறின அப்புறமும் கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்துச்சு. தைக்கா தம்பி மெட்ராஸ்க்கு புதுசா வர்றவர் கிடையாது. பிஸ்னஸ் விஷயமா வர்றவர்னா அவர் இங்க வழக்கமா தங்குற ஹோட்டல் இருக்கும். அப்படின்னா ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அவர் பணத்தோட வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டா தைக்கா தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா மெட்ராஸ்ல தொழிலதிபர்கள் தங்குற எந்த ஹோட்டல்லையும் அவர் தங்கினதுக்கான ஆதாரம் இல்லையே அப்படின்னு அருள் கேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. விசாரணையை தப்பான இடத்துல நடத்துறத உணர்ந்த போலீஸ் டீம் கீழக்கரைக்கு போய் தைக்கா தம்பி குடும்பத்தில் இருந்தவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. தைக்கா தம்பி பணத்தோட மெட்ராஸ்க்கு வர்றது அவரோட மனைவியை தவிர வேற யாருக்கும் தெரியல. எப்பவும் போல தொழில் விஷயமா அவர் அக்டோபர் 14 மெட்ராஸ் போனார். கையில் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனார். பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போனாலும் 2 நாளுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுவார். இந்த தடவை அப்படி பண்ணலை. எனக்கு சந்தேகமாயிடுச்சு. அதனால தான் வாப்பாவை கூப்பிட்டு விஷயத்த சொன்னேன். அவர் மெட்ராஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க தைக்கா தம்பியோட மனைவி பேகம். தைக்கா தம்பி மெட்ராஸ்ல எந்த ஹோட்டலில் தங்குவார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எஸ்ஐ அதட்டலா கேட்டாரு. அது அவர் எப்பவுமே பாரிஸ் கார்னரில் இருக்கிற தி பிராட்வே ஹோட்டலில் தான் தங்குவார் அப்படின்னு சொன்னாங்க பேகம். போலீஸ் ஏற்கனவே அந்த ஹோட்டலில் நடத்தின செக்கப்ல தைக்கா தம்பின்ற பேர்ல யாரும் தங்கலைன்னு கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. தைக்கா தம்பிக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அதுதான் போலீஸோட அடுத்த கேள்வி. அதுலயும் நத்திங் மிஸ்டீரியஸ். போலீஸ் திரும்ப திரும்ப நடத்தின விசாரணையில எல்லாரும் சொன்ன ஒரே பேரு முகமது தம்பி. தைக்கா தம்பி கூட நெருக்கமா இருந்தவர்னு இவரை சொன்னாங்க. எல்லாரையும் விசாரிச்சிட்டோம், ஆனா ஒரு ஹிண்ட்டும் இல்ல. தைக்கா தம்பிக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்ல. தொழில் விஷயமா அவர் மெட்ராஸ்க்கு போறது இது முதல் தடவையும் இல்ல. ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றோம், அது என்னன்னு தெரியல சார்
அப்படின்னு ஐஜி அருளுக்கு ரிப்போர்ட் பண்ணாரு இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன். டோன்ட் கிவ் அப். நிச்சயமா தைக்கா தம்பி பணத்தோட மெட்ராஸ் போறது அவரோட ஒய்ஃபை தவிர வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கடைசியா யாரை பார்த்தாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னாரு அருள். தைக்கா தம்பி கடைசியா யாரை பார்த்தாரு? கீழக்கரையில் அந்த நபரை தேடினாரு இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன். அவர்தான் முகமது தம்பி. தைக்கா தம்பி கூட நெருங்கி பழகினாருன்னு அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னதை அப்போதான் இன்ஸ்பெக்டர் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. முகமது தம்பி கீழக்கரையில் சங்கு வியாபாரம் செய்யறவரு. தைக்கா தம்பியை காணும்னு போலீஸ் வந்து விசாரிக்க தொடங்கினதுல மறைஞ்சு மறைஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவன் போலீஸ் அவனை தேடுறது தெரிஞ்சு தப்பிச்சு ஓட பார்த்தான். ஆனா போலீஸ் அவனை பிடிச்சிடுச்சு. சார் வேணாம் சார், நான் ஒன்றும் பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினா முகமது தம்பி. உன்னை விசாரிச்சு விட்டுடுறோம்ப்பா, தப்பே பண்ணலன்னா அப்புறம் ஏன் ஓட பார்க்குற அப்படின்னு கையில் இருந்த லத்தியால முகமது தம்பியோட பின்னங்கால ஓங்கி ஒரு அடியை போட்டார் எஸ்ஐ. வலி தாங்காம அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கேயே உட்கார்ந்தான் முகமது தம்பி. எஸ்ஐ 2 போலீஸ்காரங்க அவனை சுத்து போட்டு விசாரிச்சாங்க. தைக்கா தம்பிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடு. 3 மாசமா அவரை காணோம், இப்ப அவர் எங்க அப்படின்னு போலீஸ் முகமது தம்பியை குடைஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் சார். தைக்கா தம்பி என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது. கடைசியா நான் அவனை மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா முகமது. நான் சங்கு வியாபாரம் செஞ்சு பொழப்பு நடத்துறேன். அவ்வளவா வருமானம் இருக்காது. வேற ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கலாம்னு மெட்ராஸில் இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தரையும் பியூன் ஒருத்தரையும் அறிமுகம் செஞ்சு வச்சான். தங்க கடத்துறவங்கள பற்றி அவங்களுக்கு தகவல் கொடுத்தா எனக்கு சன்மானம் கொடுக்கறதா சொன்னாங்க. அதனால என்னடா செஞ்ச? தைக்கா தம்பி என் ஃப்ரெண்டு தான். அவன் ரகசியமாக தங்க கடத்தல் தொழில் செய்யறான்னு எனக்கு மட்டும் தெரியும். என்னையும் அவன் கூட சேர்த்துக்க சொன்னேன். அவன் கேட்கல. அக்டோபர் மாதம் அவன் மெட்ராஸ் போயிட்டு அங்கேருந்து பெங்களூருக்கு போய் தங்க பிஸ்கட் கடத்திட்டு வர போகிறதா சொல்லியிருந்தான். அவன் மெட்ராஸ் போனப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தூரத்தில் இருந்த தைக்கா தம்பியை அவங்களுக்கு அடையாளம் காட்டினேன். அதை தவிர வேற ஒன்று எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னா முகமது தம்பி. கஸ்டம்ஸ் ஆஃபீஸரா? எப்படி இருந்தாங்க? நீ அவங்கள பாத்தியா அப்படின்னு போலீஸ் கேட்டுச்சு. அவங்கள பற்றிலாம் தெரியாது சார். நான் தைக்கா தம்பியை என் ஃப்ரெண்டு கிட்ட காட்டினேன், அவ்வளோதான் அப்படின்னா முகமது தம்பி. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸா? உண்மையிலேயே அவங்க கஸ்டம்ஸா? அப்படி இருந்தா தைக்கா தம்பி கிட்ட விசாரிக்கிறத பத்தி அவங்க குடும்பத்துக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. 3 மாசமா தைக்கா தம்பி என்ன ஆனார்னு தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. முகமது தம்பி சொன்ன அந்த நபரை கண்டுபிடிச்சாதான் கேஸை சால்வ் பண்ண முடியும். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியாம திக்கு தெரியாத நடுக்கடல்ல நிக்கிற கப்பல் மாதிரி தத்தளிச்சது சிபிசிஐடி. அந்த சமயத்துல தான் இன்ஃபார்மர் ஒருத்தர் மூலமா ஐஜி அருளுக்கு அக்டோபர் மாசம் வெங்கடகிரி மலை பகுதியில் கொலை செஞ்சு போடப்பட்டிருந்த ஒரு ஆணோட உடல் பத்தின தகவல் கிடைக்குது. சிபிசிஐடி டீம் அந்த இன்ஸ்பெக்டரை கான்டாக்ட் பண்ணி அதை பத்தின தகவல் கேட்டாங்க. ஆமாம் சார், அக்டோபர் 2வது வாரம் வெங்கடகிரி மலைப்பகுதியிலிருந்து ஒரு ஆண் சடலத்தை கைப்பற்றணும். அவருக்கு வயசு ஒரு 32 இருக்கும். யாருன்னு தெரியல. இறந்தவரோட உடல்ல விஷம் இருந்ததை ஆட்டோப்சி பண்ண டாக்டர் சொன்னார். அந்த கேஸ் சால்வ் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னார் இன்ஸ்பெக்டர். தைக்கா தம்பி மனைவி சொன்ன அடையாளத்தை வச்சும் டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சோம் இறந்தது தைக்கா தம்பின்னு போலீஸ் முடிவுக்கு வந்தாங்க. தைக்கா தம்பியை கொன்னது யாரு? மோட்டிவ் என்ன? கொலை செஞ்ச மோடஸ் ஆஃப் ஆபரண்டி விஷ ஊசி. முகமது தம்பி தகவல் சொன்ன அந்த உளவாளி. அப்புறம் கஸ்டம்ஸ் ஆபீசர் யாரா இருக்கும்னு ஐஜி அருளை சுத்தி கேள்விகள் வட்டமடிச்சது. உளவு சொன்னது கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு, ஆனா கொல்லப்பட்டிருக்கிறது விஷ ஊசி போட்டு. அப்படின்னா அவங்க உண்மையான ஆபீசர்ஸ் இல்ல. இருந்தாலும் அக்டோபர் மாசம் தைக்கா தம்பிய கஸ்டம்ஸ் விசாரிச்சங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிடுங்க அப்படின்னாரு அருள். அப்போ கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு தகவல் கிடைக்குது. 4 மாசத்துக்கு முன்னாடி இலங்கையிலிருந்து வந்திருந்த சதக் இப்ராஹிம் அப்படிங்கிற வியாபாரியும் சிங்கப்பூர்ல வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருந்த முகமது சாலிக் அப்படிங்கிறவரும் மர்மமா கொல்லப்பட்டிருக்காங்க. மெட்ராஸ்ல இருந்து
ஆந்திரா பெங்களூர் போற ரோடுகள்ல வெவ்வேறு இடங்கள்ல 2 பேர் உடலும் கிடைச்சிருக்கு. 2 பேர் உடல்லைய விஷ ஊசி போடப்பட்டிருந்தது அப்படின்னு கிடைச்ச தகவல் சிபிசிஐடி டீமை ஷாக் ஆக்குச்சு. காணாம போன தைக்கா தம்பி பிணமா கிடைச்சாரு. அந்த கேஸை விசாரிக்க போனா அவரை மாதிரியே இன்னும் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ 6 மாசத்துல 3 கொலைங்க. 3 பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க பணத்தோட மெட்ராஸ்க்கு வந்தவங்க. விஷ ஊசி போட்டதால இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயங்களை வச்சு மட்டும் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னு போலீஸுக்கு புரியவே இல்லை. மெட்ராஸ் சுத்தி மர்மமான முறையில் இறந்த கேஸ் இருக்கான்னு தகவல் சேகரிச்சாங்க. ஆமா, சிபிசிஐடி சந்தேகப்பட்டது சரிதான். கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையாட்டம் ஒரு கொலையை விசாரிக்க போனா ஒன்னொன்னா கிளம்புச்சு. ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரியே ஒரு கேஸ் ஆந்திரால நகரிப்பட்டுன்ற இடத்துல நடந்தது ஞாபகம் இருக்கு. அவர் பேரு ஷாகுல் அமீத். பணத்தோட மெட்ராஸ்க்கு வந்திருக்காருன்னு அவரோட சொந்தக்காரங்க சொல்லியிருந்தாங்க. விஷ ஊசி போட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தற்கொலைன்னு நம்ப வைக்க மரத்துல தூக்கு போட்டு தொங்க விட்டுட்டாங்க. யாரு கொன்னா, பணம் என்னாச்சுன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொன்னார் அந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் குகன். அப்படின்னா இது 4வது கொலை. தைக்கா தம்பி மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காருன்னு விசாரிச்சுட்டு வந்த சிபிசிஐடிக்கு அவரை மாதிரியே 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு வந்த தகவல் புதுசா இருந்துச்சு. காயல்பட்டினத்தை சேர்ந்த புகாரி தம்பிங்கிறவரும் விஷ ஊசி போட்டு கொல்லப்பட்டிருந்தாரு. அவர் கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டாங்க சிபிசிஐடி. புகாரி தம்பி 50,000 ரூபாய் பணத்தோட மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு. அடுத்த நாள் ஊருக்கு கிளம்ப வேண்டியவர். அவர் எப்பவும் தங்குற ஹோட்டலை விட்டுட்டு வேற ஹோட்டலில் தங்கி இருந்திருக்காரு. அவரை காணோம்னு அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சப்ப அவர் கொல்லப்பட்டிருக்கிறது தெரிஞ்சது. அவரோட பாடியை ஹைவேல தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர் வசீகரன். ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் 4 பிசினஸ்மேன்ஸ்னு 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 5 பேருக்கு நடுவில் என்ன கனெக்ஷன் இருக்கும் சார் அப்படின்னாரு சிபிசிஐடி டீம் இன்ஸ்பெக்டர். 5 பேருக்கு நடுவில் எந்த கனெக்ஷனும் இல்லையா? இவங்க 5 பேர்கிட்டையும் கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு. விஷ ஊசி போட்டு கொண்டு இருக்காங்க. இதை தவிர வேற எந்த கனெக்ஷனும் இல்லை சார் அப்படின்னு மறுபடியும் சொன்னாரு இன்ஸ்பெக்டர் ரவி. கீழக்கரையிலிருந்து வர்ற ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கிற விஷயமோ, ஃபாரின்ல இருந்து வந்து சொந்த ஊருக்கு போக தயாராகிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட பணம் இருக்க விஷயமோ, காயல்பட்டணத்துல இருந்த பிசினஸ் விஷயமா வந்த ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கிற விஷயமோ இந்த கொலை பண்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இவங்களுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்காத ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்னது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரோட ஆபீஸ்ல குறுக்கவும் நெடுக்கவும் நடந்துகிட்டு இருந்தார் ஐஜி அருள். 5 பேருக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சா கேஸோட மிஸ்ட்ரியவும் சால்வ் பண்ணிடலாம்னு அருள் நினைச்சாரு. வெளியூர்ல இருந்து புதுசா மெட்ராஸ் வர்றவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு லிஸ்ட் போட்டாரு. எங்கேயாவது போறதுக்கு ஆட்டோக்காரங்க கிட்ட வழி கேட்டிருப்பாரு. அப்பா அவரு ஊருக்கு புதுசு, அவர்கிட்ட பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் வந்த வேலை விஷயமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலை தங்குவாங்க. ஹோட்டலை தங்கி இருந்தா வெளியே எங்க போய் சுத்தி பார்க்கலாம், நல்ல சாப்பாடு எங்க கிடைக்கும்னு அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த நபர் பணத்தோட வந்திருக்காருன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரீசன்ஸை போலீஸ் டீம் அனலைஸ் பண்ணாங்க. செத்து போனவங்க தமிழ்நாட்டோட வெவ்வேறு பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமை, பணம் வச்சிருந்தாங்க, தனியா மெட்ராஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்படின்னா 1972 தைக்கா தம்பியை கொன்னு வெங்கடகிரி மலைப்பகுதியில் வீசிட்டு போனது முதல் கொலை இல்ல. அதுக்கு முன்னாடியே கொலைகள் நடந்திருக்கு. 5 கொலைக்கும் நடுவுல குறிப்பிட்ட இடைவெளின்னு எதுவும் இல்ல. தைக்கா தம்பி கொலைக்கும் ஷாகுல் அமீது கொலைக்கும் நடுவுல இருந்த கேப் 2 மாசம். இலங்கையிலிருந்து வந்திருந்த சதக் இப்ராஹிம், சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்த முகமது சாலிக் கொலைக்கும் நடுவில் இருந்தது 4 மாசம். காயல்பட்டணத்தை சேர்ந்த புகாரி தம்பியை கொன்னதுக்கும் தைக்கா தம்பி கொலைக்கும் நடுவில் இருக்கிற கேப் ஒரே 1 மாசம். கொலை பண்றவங்க யாரா இருந்தாலும் திட்டம் போட்டு ரொம்ப தெளிவா பண்ணிருந்தாங்க. செத்து போனவங்க யாருன்னு கண்டுபிடிக்க அவங்க உடல்ல ஒரு தடயத்தையும் விட்டு வைக்கல. சொல்லப்போனா இறந்தவங்களோட ட்ரெஸ்ஸை கூட கழட்டி வீசியிருந்தாங்க. ஒருத்தரை கார் சீட் பெல்ட்டால இறுக்கி கொண்டிருந்தாங்க. இன்னொருத்தரை கழுத்தை நெரிச்சு கொண்டு மரத்துல தொங்க விட்டு இருந்தாங்க.
இறந்தவங்கள வனப்பகுதியில் வீசிட்டு போனதால கொலை நடந்த 2-3 நாள் கழிச்சு தான் அந்த விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு தான் அவங்க யாரு என்னங்கிற விவரமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கொலையாளி ஒவ்வொரு கொலை சம்பந்தமா எல்லா தடயத்தையும் அழிக்கிறதுக்கான அவகாசம் அவங்களுக்கு நிறையவே கிடைச்சிருந்தது. குற்றவாளி எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை தவற விட்டிருப்பான். இதுதான் போலீஸ்க்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கிற விஷயம். அந்த ஒரு விஷயம் என்னன்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு சிபிசிஐடி. தொழிலதிபர்களை குறிவச்சு சீரியல் கொலை நடக்கிறது போலீஸ்க்கு அப்போதான் தெளிவாச்சு. கொலைகளை பண்றது ஒருத்தரா 2 பேரா இல்ல ஒரு கேங்கான்னு எதுவும் தெரியல. மெட்ராஸ்ல சீரியல் கொலைங்க நடக்கிற விஷயம் மீடியாவுக்கு தெரியவே கூடாது. அதுக்குள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு ஐஜி அருள். இப்போ மாதிரி அப்போ மீடியா ஹைப் இல்லைன்னாலும் குற்றவாளிங்க தப்பிச்சிடக்கூடாதுன்னு அந்த ஆர்டரை போட்டார் அருள். போலீஸ் கண்டுபிடிச்சது 5 கொலைங்க தான். கில்லர் கேங்கோட சீரியல் கொலைங்க 5 பேரோட நின்னுச்சா? போலீஸ் கிட்ட மாட்டாம 2 வருஷம் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு கொலையும் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்த கூட்டம் எப்படி பிடிபட்டுச்சு தெரிஞ்சுக்க அடுத்த வாரமும் எபிசோட கேளுங்க. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.